வணக்கம் மக்களே, இன்றைக்கி வாழைப்பூ பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். நம்ம செடியிலவே வீட்டாண்டே வாழைப்பூ ஒன்று வந்ததுங்க. அது அறுத்துன்னு பக்கோடா செஞ்சுங்க. பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, 3/4 கப்பு கடல மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு வெறும் மிளகாய்த்தூள், லெமன் ஒரு பாதி பிழிஞ்சிக்கோங்க, கருவேப்பிலை கொத்து 2, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மாவை கலரி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரிக்கோங்க. நல்லா இந்த பதத்தை கலருங்க. இதே மாதிரி கலரிக்கினே இருங்க. இந்த தோசை மாவோட கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கணுங்க மாவு. அப்போ தான் அந்த வாழைப்பூவில் எடுக்கணும். நல்லதுங்க வாழைப்பூ உடம்புக்கு. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இந்த நரம்பு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வாழைப்பூ போட்டு நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு கடாயில் எண்ணெய் வச்சு காய்ட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சிது. ஒன்றா போடுங்க. ஒன்று தாங்க போட்டு எடுத்தேன். அப்புறம் அப்படியே ஒட்டிக்கிட்டு நல்லா ஒரு சைடு திருப்பி போட்டு நல்லா பபுள்ஸ் அடங்கட்டுங்க. அடங்க எடுத்துருங்க. அப்படியே ஒட்டிக்கிட்டுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கோடா ரெடி. இது மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.